நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், பதவியேற்பு நாளுக்காக நாள் குறித்து காத்திருக்கும் அரசியல் கட்சிகள் திமுக, அதிமுக, தாவேகா உட்பட எப்படி பார்க்குறீங்க? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்ம என்ன எப்படி பார்க்குறோம்? இது மாதிரி அதிமுக அந்த ரேஸில் இல்லை. நாள் குறித்து அவர் எடப்பாடியாரெலாம் வீட்டில் ரெஸ்ட்டில் கயிற்றுக்கட்டில் படுத்திருக்காரு. அங்கே சேலத்தில் தோட்டத்தில் இன்னும் வெயில் காலம் ஆரம்பிச்சு. அங்கே சேலத்தில் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தான், நைட்டில் கூலிங்காக இருக்கும். அதனால் அவர் அங்கே அவர் ஊர், அவர் மண், சொந்த மண், சொந்த காற்று, அவன் அங்கே இருக்கார். அவர் இந்த ரேஸில் இல்லை. சீமான்லாம் வீட்டில் ஃபுல் ரெஸ்ட்டு தான். நாட்டுக்கோழி வாங்கி சூப்பு வச்சு குடிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணி எண்ணெய் தேய்ச்சி குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அதுதான் இது எல்லாம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சது தான். நம்மளால் முடிஞ்ச சுற்றிட்டோன்னு அவர் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேறு யாரும் இல்லை போட்டியில். வேறு யாரும் இருக்கா? விஜயும் திமுக வெர்சஸ் விஜய் சொன்ன மாதிரி நடந்துருச்சா சார் அது? ஆமாம், இப்போ அப்படி தான் நடந்திருக்கு. திமுகவா தாவேக்காவா? திமுகவுக்கு தாவேக்கா தான் போட்டின்ற மாதிரி தான் இந்த டைம் போயிருக்கு. ஆனால் என்னென்னா இடம் ஜெயிக்க மாட்டார். அதிமுக இடம் ஜெயிக்கும், ஒரு இடம் ஜெயிக்க மாட்டார். அதுதான் வித்தியாசம். ஓட்டு வாங்குவார், வளைச்சி வாங்குவார். இடம் கிடைக்காது சார். ஆனால் இடம், சீட்ஸ் தானே சார். நம்ம எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் சீட்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். ஆமாம், அது உங்களுக்கு தெரியுது, விஜய்க்கு தெரியலையே. என்ன பண்ணுறது? எல்லாருக்குமே தெரியும் சீட் தான். சீட்டு ஒரு ஓட்டில்னாலும் ஜெயிக்கிறவன் தான் எம்எல்ஏ. தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் விஜய் என்னென்னா, அதாவது என்ன, விஜய் தப்பிக்கணும் அப்படின்னா பல்வேறு விதங்கள், வழக்குகள், பிரச்சனைகள், சிறை தண்டனை, அரசியலில் நெருக்கடிகளில், இதில் எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த முறை விஜய் ஆட்சி அமைக்கணும். ஏதோ ஒரு உட்டாலக்கடை அடித்து அது இது அதிமுக சேர்ந்து அந்தளவுக்கு ஒரு சீட்டு வாங்கணும். தனி மெஜாரிட்டி வாங்கி வளர்க்குறாரு இல்லையோ, 30 சீட் 40 சீட்னாலும் வாங்கினா தான் அதிமுகவோட கோர்த்து பிஜேபியோட திட்டப்படி ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் அந்த அளவுக்கு கூட விஜய் வர முடியாது. பரவாயில்ல. ஆனால் 25-30% ஓட்டெலாம் வாங்குவாப்புல. ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். சரி, அதெல்லாம் 30% மேலெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோத்தாலும் ஜஸ்ட் 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 1500 ஓட்டில் தான் அந்த மாதிரி நிறையா இடத்துல வாய்ப்பு இருக்குது. கடைசியில் தோல்வி தான். அடுத்த 5 வருஷத்தில் கட்சி இருக்காது, முடிச்சிடுவாங்க சார். இந்த ஓட் பேஸை வச்சுட்டு 31 விஜய் கட்சி இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்க. நம்ம என்ன பண்ணோம், வீட்டில் குழந்தைங்க இருக்குது அப்படின்னா வெயில் காலம் ஆயிடுச்சுன்னா சின்ன ஒரு அந்த காலத்தில், இப்போ இல்லை காலத்தில் இல்லைன்னா வெறும் சட்டியை மட்டும் போட்டு விட்டுருவாங்க. போட்டு அது பாட்டுக்கு விளாண்டுட்டு தெரியும். பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். பையன்லாம் சில நேரம் எதுவும் போடாமல் ஆட்டிக்கிட்டே விளாண்டுருப்பான். அது ஒரு காலம். அவன் அதே ஒரு 5 வருஷம் கழித்து அந்த பையனை பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பானா? 5 வயசில் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவனுக்கு 10 வயசு ஆயிடும். ட்ரௌசர் சட்டை போட்டு ஷூ போட்டு பேண்ட்டு போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான் 10 வயசில். ஸோ அதுதான் வளர்ச்சின்றது. அதுதான். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த தற்கொலைகள் பூராமே கொஞ்சம் நாளும் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். புரியுதா அவனுக்கு? இந்த மாவு கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டே இருக்கும். ஆட்ட தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. முடித்தோடனே கொஞ்சமாக அள்ளி வெளியே எடுத்துருவாங்க. அடுத்த அரிசி ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. இந்த அரிசி வேறு, அது வேறு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் தான் விஜய் படம் நடிக்க மாட்டாப்புல. விஜய் நடிக்கிறது இல்லை. ஜனநாயகனுக்காக ஏதோ ஒரு ஜனநாயகன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி வந்த படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இனி பறக்கிற குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் விஜய் குழந்தைங்களை நோக்கி இது பண்ணுறது. விஜய் அங்கிள்னு சொன்னால் நாளைக்கு அது வளர்ந்து வந்தால் தான் நமக்கு ஓட்டு போடும். ஸோ அதனால் இப்போ உள்ள தற்கொலைங்கெல்லாம் அப்போ 5 வருஷம் கழிச்சு கொஞ்ச நாளும் விவரம் தெரியாது சார். ஆனால் இவங்க ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன்ஸாக, டைஹார்ட் ஃபேன்ஸாக இருப்பாங்க. இவங்க லவ் பண்ணுறப்ப அப்படி தான் பண்ணுவாங்க. மனிதனோட சைக்காலஜி அதுதான். உயிரை கொடுக்குறேன்ற ஒன்று, நீ இல்லைன்னா செத்துருவேன்னா. கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் தூக்கி போட்டு மிதிப்பாங்க, நான் ஓடி போயிடுறேன். இதெல்லாம் மனித இயல்பு சார். ஆனால் விஜய் 30 வருஷமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒரே அந்த ரசிப்பை ஒருத்தரை விட்டு விலகிறதுக்கோ ஒருத்தையை விட்டு விலகிறதுக்கோ 1 செகண்ட் போதும். புரியுதா? மனநிலை மாற்றம் தான். அப்படியே ஒரு ஈகராக போயிட்டுருக்கோம். டக்குன்னு ஏதோ ஒரு பாயிண்டில், பிரேக்கிங் பாயிண்டில் கட் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சார், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் இல்லை தாவேக்கா
தோத்துட்டா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன்னு ஒரு பெண் வந்து அது நிறையா பேர் பண்ண அந்த மாதிரி இருக்காங்க. அது எதிர்பார்க்குறோம் நடக்கணும்னு நினைக்கல. கமலஹாசன் மாதிரி நான் சொல்கிறேன், நடக்கணும், உங்கள் தற்கொலை பண்ணிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தற்கொலை பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அந்த மாதிரியான டைஹார்ட் ஃபேன்ஸ் விஜய்க்கு இருக்காங்க சார். இருக்காங்க, போக அவங்க மாட்டாங்க. முடிச்சிருவாங்க. தற்கொலை என்னன்றது அந்த நேரத்தில் வர்றது தான். டக்குன்னு தண்டவாளத்தில் விழுந்துருவான், பிளான் பண்ணிலாம் விழுக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை தாண்டிடுச்சுன்னா அவன் அதை விட்டு வந்துடுவான் வெளில. ஸோ அதனால் அந்த சூழ்நிலை தான் 31 வரும். 31 வரும்போது அவனே மல்லாக்கப்படுத்தி யோசிச்சு பார்ப்பான், நம்ம எவ்வளோ லூசு கூவையாக இருந்திருக்கோம், ஒரு ஆளுன்னு சொல்லி இவனை பார்க்குறதுக்கெல்லாம் பைக் எடுத்துகிட்டு போயிருக்கோம், காசு செலவு பண்ணி, ரொம்ப கேவலமாக இருக்குது, வெளியே தெரிஞ்ச அசிங்கம், அப்படி தான் நினைப்பாங்க. சார் ஒரு 18 வயசு 20 வயசுனா பரவாயில்ல சார், 40 வயசு வரைக்குமே அந்த இல்லை எல்லாருமே அந்த அன்னைக்கு என்ன 31 என்ன மனநிலை வரும்னா, போட்டாலும் ஜெயிக்க போகிறதில்ல, போன டைம் ரொம்ப எதிர்பார்த்தோம், ஒன்றத்துக்கு ஆகாமல் போச்சு, சரி ஜெயிக்கிறவனுக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. சார் ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய அலை இருக்குது. அலை இருக்குன்றது கடல்னா அலை அடிக்க தான் செய்யும், அது போக போக கொஞ்ச நாளில் அடங்கிடும். விஜய் ஒரு கடல்னு எடுத்துக்கலாமா சார்? விஜய் வந்து ஒரு உப்புன்னு எடுத்துக்கலாம், உப்பு தண்ணின்னு எடுத்துக்கலாம், கடல்னு எடுக்க முடியாது. கடல் தண்ணியாக வேணால் எடுத்துக்கலாம், அதை குடிக்கவும் முடியாது. இது உப்பு இதுக்கு வேணால் போடலாம், இல்லை ஒன்றுமே பண்ண முடியாது. நீ கடலில் கடல் தண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ. கம்மாயில் கடல் தண்ணியோ இல்லை ஒரு குடத்தில் கடல் தண்ணியை பிடிச்சிச்சு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஒன்றும் உப்பாகவும் மாற்ற முடியாது, பாத்திரங்களும் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு தண்ணி தான். ஓகே சார், 10ல் ஒரு 8 பேர் வந்து விஜய்க்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு சில பத்திரிகையாளர்கள். இல்லை அது உண்மைதான். இப்போ அவங்க கேட்ட 10 பேரில் 8 பேர் சொல்லியிருப்பாங்க ஒரே குடும்பத்தில். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளைச்சி போட்டிருக்காங்க, அதில் வந்து என்ன மாற்றம் வரப்போ. ஆனால் ரூரலில் இல்லை, சிட்டியில் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது. சென்னை, கோவை, மதுரை, சும்மா ஒரு 3rd ரேஞ்சில் இருக்கக்கூடிய சிட்டிஸ், வேலூர், காட்பாடி, அப்புறம் பொள்ளாச்சி, அப்புறம் திருப்பூர், இந்த மாதிரி இடங்களில் ஒரு வளர்ந்து வர நகரங்கள். அவங்க அங்கே யார் இருக்கான்னா வெளியூர்லேருந்து போன வேலைக்கு போனவங்க இருக்காங்க, அவங்க அறகுறை ஆயிடுவாங்க, கிராமத்து வாழ்க்கை இல்லாமல் நகர வாழ்க்கை இல்லாமல் அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே தஞ்சை பெல்ட்டிலலாம் மண்ணாங்கட்டி இல்லை, ஒரு சலசலப்பும் இல்லை. நாகப்பட்டினம், தஞ்சை, நாகை இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி கொங்கு பெல்ட்லேயும் கிடையாது, பெருசாக கிடையாது, சவுத்துலேயும் கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் ஆச்சு இப்போ எல்லோரும் போட்டான்றீங்க? போட்டிருக்காங்க, வளைச்சி போட்டிருக்காங்க. ஆவரேஜ் 16லேருந்து ஒரு 18 வரும். சில தொகுதியில் 30% கூட வாங்குவாங்க, 25 கூட வாங்குவாங்க, நிறைய இடத்துல 2, 3, 5 இடத்துல. ஆனால் ஜெயிக்க மாட்டாங்க. எதுக்கு ஓட்டு போட்டான்னு அவனுக்கும் தெரியாது, எதுக்கு ஓட்டு கேட்டேன்னு உனக்கும் தெரியாது, மொத்தத்துக்கு ஊற்று மூடிட்டு போயிடுவாங்க. வரலாறு காணாத வாக்குப்பதிவு விஜயாலே சாத்தியமாச்சு அப்படின்னு யார் சொன்னார்? சொல்கிறாங்க சார், தாவேக்கால சீமான் சொன்னார்னு நேரடியாக சொல்லுங்கள். வாக்குப்பதிவுனே சொன்னார், விஜய் தம்பினால் ஒரு நிறையா ஓட்டு வந்து போட்டிருக்காங்க இளைஞர்கள், அதை நம்ம வாழ்த்து பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு. ஓகே சார், விஜய் போட்டி போடுற அந்த 2 தொகுதி மிக முக்கியமான தொகுதியாக தமிழ்நாட்டு லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. விஜயனால தான் திருச்சின்ற ஒரு ஊர் இருக்கிறதே தெரியுது. அதே மாதிரி சென்னைன்றதுலேயும் இந்த பெரம்பூர் இருக்குன்றது விஜயனால தான் தெரியுது. தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சார்? விஜய் வந்து 2 தொகுதியிலும் ஜெயிப்பாரு, ஒரு தொகுதியில் ரிசைன் பண்ணிட்டு இந்த தொகுதியில் இருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த தொகுதியில் அவரே போட்டி போடுவார். 2 தொகுதியில் அவர் ஜெயிச்சாலும் வேஸ்ட்டு தான், தோத்தாலும் வேஸ்ட்டு தான் சார். தொகுதிக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் வராங்க சார், ஜெயிச்சிட்டாங்க. இல்லை ஜெயிக்கிறதே வேஸ்ட்டு. தொகுதிக்கு வந்து என்ன பண்ணுவார்? எளிதாக பார்க்கலான்னு சொல்கிறாரு. எங்கே போய் பார்க்குறேன்? எளிதாக பார்த்தா தான் விஜய் கட்சியே முடிஞ்சு போச்சு. மறைச்சு காமிக்கிறதுனால தான் கேபரே டான்ஸ் மாதிரி தான் அந்த கட்சி. ஒரு காலத்தில் 80களெல்லாம் கேபரே டான்ஸ் ஆடுவாங்க பாம்பேயில். போய் உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ₹1 நோட்டு ₹2 நோட்டாக சீச்சு விடுவாங்க. அது அங்கே உள்ள லூசு குவைங்களோட பழக்கம். அது ராஜஸ்தான்காரன், மத்திய பிரதேசம், இந்த சென்ட்ரல் ஹிந்தி பெல்ட்டில் உள்ளவங்கலாம் அந்த பொம்பளைங்களுக்கு காசை தூக்கி சூற விடுறது. நம்ம ஊரில் திருவிழாலாம் கொண்டு போய் ஜாக்கெட்டில் குத்திடுவாங்க பார்த்துருக்கீங்களா, வேணே. அது நம்ம ஊர் பழக்கம், அது ரொம்ப ரேர். ஐயோ ஒருத்தன் தான் போய் அவ்வளோ துணிச்சல்னா அவனும் போய் குத்திலாம் விட்டுற மாட்டான். எவனா போதையில் கொண்டு போய் ஒரு ₹100 நோட்டை குத்தி விடுவாங்க. அங்கே எப்படின்னா பாம்பேயில் உட்காந்துருப்போம், அப்படியே உட்காந்துருக்கும்போது காசை எடுத்து வீசுவாங்க, ₹1 ₹2 நோட்டு. அந்த காலத்தில் இப்படி சீச்சு விடுவாங்க, பார்த்துருப்பீங்க அப்படின்னு சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. இது அங்கே பாம்பேயில் நடக்கிறது. அதில் என்ன பண்ணாங்கன்னா ஆடிட்டே சுற்றி வருவா, ஒருத்தன்ட்ட போய் உரைச்சுவா, கொஞ்சம் கூட காசு போகிறவன்ட்டு போய் அப்படி உரைச்சிக்கிட்டு ஆடிட்டு போவா, அவ்வளோதான். வேறு ஒன்றும் நீங்கள் டச்லாம் பண்ண முடியாது, ரிசார்ட்லாம் பண்ண முடியாது. ஆனால் டச் பண்ணலாம், அப்படின்னு தட்டலாம், அவ்வளோதான். கொஞ்சம் காசு கொடுத்தானா கிட்ட வந்து ஆடுவாள். கடைசியில் அந்த சாங் முடிகிற போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கழட்டி போடுவாங்க. கடைசியில் ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் டக்குன்னு கலட்டினாங்கன்னா அடுத்த செகண்ட் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுதான் லாஸ்ட்டு நியூட் சீன். அடுத்த செகண்ட் அது என்ன முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் ஷோ ஓவர் ஆயிடும். அதுக்கப்புறம் அவன் உட்காந்துருப்பான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் விஜய் வெளியில் வந்தால் புரியுதா, பார்த்துட்டான்ற மாதிரி அதோட வரமாட்டாங்க. அது எவனும் விஜய் பக்கமே கிட்டே வரமாட்டேன். அதான் விஜய் கட்சிக்கும் கேபரே டான்ஸுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. அதனால தான் விஜய் வெளியே வராமல் வர்றது, பாதியில் ஓடி போயிடுறது, முகத்தை மட்டும் காட்டுறது, லைட் ஆஃப் பண்ணி போடுறது, புரியுதா, அந்த பில்டப் பீலாக விடுறது பூராமே கேபரே ஸ்டைல் தான். நீ இப்போ திருப்பி அந்த கேபரேயில் கடைசி சீனை வந்து ஃபுல்லாகவே ஆடிட்டாயின்னு வைங்க, யார் உட்காந்து பாப்பா? அந்த மாதிரி தான். ஓகே சார், உத்தேச பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. தாவேக்கால வந்து அமைச்சரவைக்கான உத்தேச பட்டியல் கிட்டத்தட்ட 40 பேர். தாவேக்கால வந்து வெளியிடலைங்க, தாவேக்கால உள்ள அரலூசுகள் வெளியிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் குழந்தைகள் பாதுகாப்பு, அப்புறம் உள்துறை. நம்ம போய் ஒரு வீட்டில் நிற்பாரு, வண்டி எடுத்துட்டு போய் காலையில் போய் பாதுகாப்பு கொடுத்துட்டேன். அந்த பெண்கள் பாதுகாப்புனாலே அடுத்த டைம் தோற்றுருவாப்புல. நெருக்கடி கொடுத்து பாதுகாப்பு போட்டு அவங்க சுதந்திரமாக செயல்பட முடியாமல், புரியுதா? இப்போ ஒரு லவ் பண்ணுறவனோட போக முடியாது. ஏன்னா போலீஸ் கூட ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு போலீஸ் வரும்ல, வரும். அதே பொம்பளை போலீஸாக இருந்துச்சுன்னு வைங்க, அது அன்யூனிஃபார்மில் போடுறேன்ட்டு அவர் 50,000 பேரை அப்படி போட்டோன்னா அது ஒரு நல்ல ஃபிகராக இருந்துச்சுன்னா அவன் என்ன பார்ப்பா, இதை விட பாதுகாப்புக்கு வர்றது நல்லா இருக்குன்ற மாதிரி லவ் உடஞ்சி போயிடும். அந்த பிள்ளை என்ன பார்க்கணும், இவன் நல்ல பையனாக இருக்கேன், இவளுக்கு போய் பாதுகாப்புக்கு போகிறதுக்கு நம்மளே இவனை லவ் பண்ணிடலாமோ அப்படி போனோன்னே இந்த 2 பேருக்கு சண்டை வந்துடும். இப்போ இவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்குறது? கண்ட இடத்துல ரோட்டில் சண்டை போட்டுருக்க பையன். இதே ஆம்பளை போலீஸை போட்டாயின்னு வைங்க, அது இன்னும் ஆபத்தாயிரும். டெய்லி பாதுகாப்பு போகிறான்னு வைங்க, என்ன ஆகும்? யாரையுமே நெருங்க விடாமல் வச்சு இவன் லவ் பண்ணிட்டு போயிடுவான், இவன் தூக்கிட்டு போயிடுவான். இப்படி குளறுபடி ஆகி குட்டிச்சவராகி 2031 பெண்கள்லாம் அலறி எனக்கு சுதந்திரம் இல்லை, எவனும் என்னை சைட் அடிக்க மாட்டான், பார்த்தாலே இவன் முறைக்கிறதுனால எவனுக்கிட்டே வர மாட்டான்னு சொல்லி அந்த உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு இப்போ பாதுகாப்புனா செல்ஃபோனுக்கும் பாதுகாப்பு ஒன்று. அம்மா உன் நம்பர் என்ன யார்கிட்ட பேசுகிறேன் இப்போ சொல்லிவிட்டு பேசு, எவனா ஒருத்தன் பேசுகிறான்னு சொல்லி நீ பாட்டுக்கு போய் என்ன ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றாங்க. ஸோ இப்படி நெருக்கடி பாதுகாப்பு நெருக்கடி கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த விஜய்னால் நம்ம வாழ்க்கையை நாசமாக போச்சு. எப்படி நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ வருஷத்துக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுக்காக எல்லா பொம்பளைக்கும் பாதுகாப்பு போட்டு எல்லார் வாழ்க்கையும் மண்ணை போட்டாங்களே அப்படின்னு சொல்லி 31 அப்படியே இதே மாதிரி வண்டி பிடிச்சி வந்து போட்டு விஜயை டோட்டலாக காலி பண்ணிடுவோம். விஜய் சீமான் 2 பேர் வேணாம், கிருஷ்ணசாமி கூட போடுவோம்னு சொல்லி 60 தொகுதியிலையும் கிருஷ்ணசாமி போய் போடுவோம். அப்படி ஒரு மாற்றம் வரும். ஓகே சார், ரசிகர்கள் சொல்கிறாங்க சார், விஜய் வந்து ஆட்சி பிடிச்சணுன்னு எல்லாரும் வேண்டிக்கங்க, எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டாருன்னா அவர் கேட்குற கேள்வி சட்டமன்றம் தாங்காது. இங்கே ஃபுல்லாக வரணுமே, அதானே. ஏன்னா அவங்க சினிமாவை பார்த்த தற்கொலைக்கு தானே ஃபுல்லாக அடிச்சு தூக்கி எரிஞ்சிருவாங்க, கையும் காலையும் பிடிச்சி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும். பார்க்கலாம். இல்லை அந்தளவுக்கு போக மாட்டாப்புல. அதாவது 3 பேர் ஜெயிச்சா போவாங்க. யாருன்னா புஷி ஆனந்த், ஆதவர்ஜனாவும் விஜயும் ஜெயிச்சா என்னைக்கா ஒரு நாளைக்கு வாங்க மச்சான் போய் பார்த்துட்டு வரலான்னு போவாங்க. ஏன்னா பாதுகாப்புக்கு பொய் சொல்கிறதுக்கு கூட ஆள் வேணும், கூட்டின்னு வர்றதுக்கு ஆள் வேணும், போயிட்டு வரதுக்கு. அதனால அந்த 3 பேர் ஜெயிச்சா போவாப்புல. இதில் 2 பேர் தோத்துட்டாங்க, விஜய் மட்டும் ஜெயிக்கிறாப்புலாம் போக மாட்டாங்க. அதை யாரும் நம்ம அந்த இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தாப்புலையே அருண்ராஜ் நம்பிலாம் வெளியவே போக முடியாது, போக மாட்டாங்க. ஏன்னா டக்குன்னு கூப்பிட்டு போய் எங்கிட்ட கொண்டு சிக்கல் விட்டாங்க, பெரிய சிக்கலாயிரும், போக மாட்டாப்புல. பார்க்கலாம் என்ன நடக்குது சார். சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு சார். ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி விஜய் ரசிகர் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து 2500 ரூபான்றது அவரோட சொந்த காசுலேருந்து எடுத்து கொடுப்பாரு, ₹1 கூட மக்கள் பணத்தை எடுக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. எப்படி எடுத்துக்கலாம் சார்? அந்த கும்பிட்ட குவைக்கு இப்போ ரூபா நோட்டுனா என்னென்னு தெரிஞ்சிருக்காரு, அது எங்கே கிடந்த கிரகம் தெரில. ஏன்னா இந்த மாதிரி கும்பிட்டீங்கன்னா எல்லாம் அப்புறம் கடைசியில் என்னென்னா வேலைக்கு போகும்போது வீட்டில் அப்பன் துரத்தி விட்டான்னா தான் ஏதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னா புருஷன் வச்சு கொடுத்துவான். அப்படி உனக்கெல்லாம் சோத்தை போட்டது திண்டான், இவ்வளோ கும்பிட்டே இருக்கு, நீ வேலைக்கு போக மாட்டேன், அவனையை வச்சு எதுக்கு பண்ணணும்னு டைவர்ஸ் ஆகி போயிடும். அப்போ தான் தெரியும் உலகை மாயம் வாழ்வை மாயம்னு இந்த விஜயை நம்பி எப்படி நாசமாக போனோம் அப்படின்னு. ஓகே சார், விஜய் ரசிகர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அதே நேரத்தில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க விஜய் ஐயம் பூசுகிறவங்க கூட கான்ஃபிடென்ட்டாக தான் பூசுவாங்க. ஃபுல்லாக கரெக்டாக பூசி கொடுத்துருந்தா இல்லைன்னா காசு தர மாட்டாங்க. கான்ஃபிடென்ட்ன்றது ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க தொழிலில் இருக்கிறது. சார் நீங்கள் வந்து தேசிய அரசியலோட விஜய் ஒப்பிட்டு பேசுகிறீங்க, ஒரு இலும்புநாட்டி கும்பல் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாமா சார் விஜய்? ஏன்னா விஜய் நம்ம சொல்கிறாரு போல விஜயே சொல்லியிருக்காரு, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன். அதுதான் நம்ம ஆபத்து. நீங்கள் வந்து இலும்புநாட்டி மாதிரி ஒரு கொடூர கெடுதல்காரன் வந்து வெளியில் இருந்துட்டா கூட பரவாயில்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போகிறான்றப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது பாதிக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். குழந்தைகள் முதல் கொண்டு பாதிக்கும்.
அதுதான் நம்ம ஆபத்துன்றோம். இல்லை அது மக்களுக்கு அது புரியுமா சார்? அந்த மாதிரி நடக்கும். மக்களுக்கு புரியலன்னா நாசமாக போக வேண்டியதான். அதுக்கப்புறம் போய் ஐயோ மையோன்னு கத்த வேண்டியதான். இல்லை தமிழ்நாடு மாதிரி ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு நாட்டில் இலுமினாட்டியோட தாக்கம்லாம் இருக்குமா சார்? எல்லாத்துக்கும் தான். இப்போ பெட்ரோல் கிடைக்கலன்னா கடைக்கோடியில் இருக்கவன் டீசல் போட முடியாது, இல்லை டிராக்டருக்கு எல்லாரையும் தான் பாதிக்கும். அது ஈரானில் நடக்கிறதும் அமெரிக்காவில் நடக்கிறதும் அமைச்சக்கார வரைக்கும் பாதிக்கும். பெட்ரோல் இல்லாமல் இங்கேயும் தானே வர கிடைக்காது. இப்போ அது சர்வதேச விவகாரமாக தான் மாறி போயிடும். விஜய்க்கு பின்னாடி இப்போ ஏதோ அரசியல் தலையீடுகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? விஜய்க்கு பின்னாடி அரசியல் விஜயே அரசியல் தலையீடு தானே. தேவையில்லாத ஆணி தான் விஜய். இந்த ஆணியை பிடுங்கி போடாமல் போட்டு ஏற்கனவே அடிக்கிறாங்க. இவன் பிடுங்கணும்னு ஒருத்தன் பார்க்குறான், அடிக்கணும்னு ஒருத்தன் பார்த்து கடைசியில் ஆணி பிரயோஜனம் இல்லாமல் செவத்துக்குள்ளே போயிடுவான். அப்படி தான் போகுது. அவன் பிடுங்குறான், அவன் அடிக்கிறான். ஏன்னா ஒன்றும் பிடுங்கி தூக்கி போட்டாங்கன்னா நல்லது தான், இல்லை செவத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா நல்லது தான். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு சந்திப்போம். நன்றி சார்.